Welcome to today's unit. We are going to see Unit 4, UGC NET Paper 1, Communication. So, இதை பற்றி ஒரு கிறிஸ்பியர் ஃபார்மில் எது இதெல்லாம் இம்பார்ட்டனோ நம்ம அதை பார்க்க போகிறோம் in respect with UGC NET exam and SET exam as well. So, I am Professor Kausalya. We'll begin the session. ஸோ நம்மளோட சிலபஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் மீனிங் டைப்ஸ் characteristics of the communication, effective communication, verbal and non-verbal communication, interculture and group communication, classroom communication, barriers to effective communication, and mass media and society. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கம்யூனிகேஷன்ன்றது எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஸோ இந்த கம்யூனிகேஷன்ற வார்த்தை லாட்டின் மொழியில் கம்யூனிகேர் என்ற வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. அதோட எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு ஷேர் பப்ளிக்கலி அண்ட் மேக் காமன். ஓகேங்களா? இது மூலயமா transmission and interacting of facts, ideas, opinion, feeling or attitude. ஸோ எந்த வகையிலையும் ஒரு இடத்துல ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு ஒரு விஷயம் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா அதுதான் கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் வந்து எப்பயுமே 2 வேல இருக்கும். 2-வே கம்யூனிகேஷனாக இருக்கும். விச் இஸ் லைக் டிரான்ஸ்ஃபரிங் த இன்ஃபர்மேஷன் ஒரு பர்சன் கிட்ட இருந்து இல்லைனா ஒரு குரூப்ல இருந்து இன்னொருத்தர்கிட்ட போகிறது, ஒரு குரூப்புக்கு போகிறது. ஸோ ஒரு சென்டர் இருப்பாரு, ரிசீவர் இருப்பாரு. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் கம்யூனிகேஷன். மெசேஜ் சென்டர் அனுப்புறது மெசேஜ் ரிசீவருக்கு, ரிசீவர் திரும்பி கொடுக்கறது ஃபீட்பேக். ஸோ தீஸ் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி கம்யூனிகேஷன். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் கம்யூனிகேஷன் கூன்ஸ் அண்ட் டோனல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்யூனிகேஷன் இஸ் அ வே தட் ஒன் ஆர்கனைசேஷன் மெம்பர் ஷேர்ஸ் மீனிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வித் அதர். இதுவே மெக்ஃபெர்லாண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா communication may be broadly defined as the process of meaningful interaction among human being. More specifically, it is the process by which meanings are perceived and understanding are reached among the human being. So இதோட elements of or process of communication எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்டர் இருப்பாங்க. சென்டர் மெசேஜை வந்து கொடுப்பாங்க, என்கோட் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு மீடியாலாம் இருப்பாங்க. அண்ட் இதை டீகோட் பண்ணி ரிசீவர் ரிசீவ் பண்ணிப்பார், அதை வாங்கிப்பார். இதுக்கு பதிலாக கொடுக்கறது ஃபீட்பேக். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி கம்யூனிகேஷன். ஸோ இதில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வழி இருக்கணும். ஒருத்தர் கொடுக்குறவர், ஒருத்தர் ரிசீவ் பண்ணிக்கிறவர், சொல்கிறவர், கேட்குறவர். அண்ட் இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், டைனமிக் ப்ராசஸ். இதில் கண்டிப்பாக 2 பர்சன் இன்வால்வ் ஆயிருக்கணும், 2 குரூப்ஸ். அண்ட் இட்ஸ் வெரி பர்ஸ்வேசிவ். அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், கம்யூனிகேஷன்ன்றதே ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தங்க கம்யூனிகேட் பண்ணுறது, ரைட்? ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங் திங்ஸ். அண்ட் இட் இஸ் லைக் மீனிங்ஸ் ஆஃப் யூனிஃபைடு ஆர்கனைசேஷன் ஆக்டிவிட்டீஸ். இது வேர்பல் வார்த்தை மூலியமாகவும் இருக்கும், நான் வேர்பல் கெஸ்டர்ஸ் இந்த மாதிரி மூலியமாகவும் இருக்கும். அண்ட் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஒருத்தங்க சொல்றது இன்னொருத்தங்க கேட்டுக்கிறது, கோல் ஓரியன்டாக இருக்கணும். அண்ட் ரிகார்டிங் ஃபவுண்டேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து லைக் ஒரு மேனேஜ் பண்ண போறோம்னா அதோடைய பேசிக் பில்லரே கம்யூனிகேஷன் தான். மீன் நாட் டு அன் எண்ட், விச் மீன்ஸ் லைக் இதுக்கு ஒரு முடிவு இல்லை. ஹியூமன் ஆக்டிவிட்டி இன்டர் டிசிப்ளினரியான ஒரு விஷயம். ஒரு லைக் இந்த ஸ்ட்ரீம் தான் இதை பண்ணணும், இந்த ஸ்ட்ரீம் தான் பண்ணணும்னு கிடையாது. ஸோ கம்யூனிகேஷன் இஸ் அ வெரி பேசிக் திங். ஸோ இதில் ஒரு வார்த்தை இந்த பர்ஸ்பெசிவ்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க வேர்டு. அதோடைய சிம்பிளிஃபைட் மீனிங் என்னன்னா இட்ஸ் லைக் கம்யூனிகேஷன் இன் இட் வில் பி ப்ரெசன்டட் எவ்ரிவேர் இன் த சொசைட்டி, எங்கும் எதிலும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. லெட்ஸ் லைக் வைட் ஸ்ப்ரெட், அதான் பர்ஸ்பெசிவ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனில் நான் வந்து ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் பேஸ்ட் ஆன் மீடியா எக்ஸ்பிரஷன் சேனல். ஸோ இதில் வந்து வேர்பல் நான் வேர்பல்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த வேர்பல் கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரல். ஸோ ஓரலி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லைக் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம பேசிக்கிறோம்ல, அதுதான். ஸோ இப்போ நம்ம ஒரு டீச்சர் பேசுவாங்க, ரிசீவர் அதை கேட்குறாங்க, லைக் தட். இதை தாண்டி வந்துட்டு லைக் ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், ஒருத்தங்க சொல்கிறத ஒருத்தங்க கேட்குறாங்க, வார்த்தை மூலியமாக அது நடக்குது அப்படின்னு மூலியமாக. ஆனால் அப்படி பண்ணுறது பேர் ஓரல்
ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன். இதுவே வந்துட்டு நான் வேர்பல்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் லைக் ரிட்டர்ன் ஃபார்ம்ல, சாரி, வேர்பல்லே வந்துட்டு ரிட்டர்ன் கம்யூனிகேஷன் இருக்கு. எழுத்தின் மூலியமா வாங்குறது, லைக் ஒரு இமெயில் அனுப்புறதா இருக்கட்டும், ஒரு டெக்ஸ்ட் அனுப்புறதா இருக்கட்டும், இந்த மாதிரி லெட்டர், இந்த மாதிரி எல்லாமே வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வெர்பல். ஸோ நான் வெர்பல்னா என்ன? வார்த்தை மூலியமா வராது. லைக் ஒரு நான் பாடி லாங்குவேஜ் அப்படிலாம் சொல்லியிருந்தேன்ல. ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கலி நான் வெர்பல்னா கை சொல்லுவோம். இப்போ இந்த பக்கம் போறீங்க அப்படின்னா இந்த பக்கம் போறீங்கன்னு கை காட்டி சொல்லுவாங்க. ரைட் சைட் கை காட்டி, லெஃப்ட் சைட் கை காட்டி. ஸோ ஃபிசிக்கலி வந்துட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இப்படி போங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக திஸ் சைடு தட் சைடு. ஸோ ஃபிசிக்கலி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி சொல்றதுக்கு வந்து ஃபிசிக்கல் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ ஒரு கெஸ்டராக இருக்கட்டும், புரியுதான்னு கேட்டால் தலையாட்டுறது இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாமே. பேரா லாங்குவேஜ்னா என்னவா இருக்கும்? ஸோ பேரா லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் லைக் இட் டஸ் நாட் இன்வால்வ் எனி வேர்ட்ஸ். ஓகேங்களா? அண்ட் எனி மெத்தட்ஸ் லைக் வி கேன் யூஸ் டு கன்வே த மீனிங். லைக் ஒரு நான் ஃப்ளூவன்சி ஆர் நான் லிங்குவிஸ்டிக் சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ தட் வுட் பி த பேரா லாங்குவேஜ். It's like more than okay. So it's like more than ஆக்டிவிட்டீஸாக இருக்கும். லைக் ஒரு வோக்கல் கோட் இந்த மாதிரி இருக்குல்ல, இல்லை இந்த மாதிரி லைக் ஒரு சப்போர்ட் டு த வேர்பல் மெசேஜ் வி ஸ்பீக். ஹா, இந்த டோன்ஸ்லாம் இருக்குல்ல, லைக் நம்ம பேசும்போது ஒரே டோனில் பேசக்கூடாது, அப் அண்ட் டவுனில் இருக்கும். ரேட் ஆஃப் ஸ்பீச் இருக்கு பாரு, இந்த மினிட்ல எவ்வளோ ஸ்பீடாக பேசுகிறாங்க, இல்லை கம்மியாக பேசுகிறாங்க, இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பேசுகிறாங்களா, இல்லை ஆர்டிகுலேட் பண்ணுறது, ப்ரொனவுன்சியேஷன், இல்லைன்னா சைலன்ஸ், இது எல்லாமே வந்து பேரா லாங்குவேஜ்குள்ளே வரும். சரிங்களா? இதுவே ஏஸ்தெட்டிக் அப்படின்னா என்னவா இருக்கும்? ஏஸ்தெட்டிக்ன்றது ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் டு யூஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் தி கல்ச்சர் ஆர் சோஷியல் டெவலப்மெண்ட். ஸோ ஏஸ்தெட்டிக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க, இந்த மாதிரி எங்களுடைய எங்களுடைய டிசைன்ஸ் எல்லாம் ஏஸ்தெட்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. விச் மீன் இட் இஸ் லைக் அன் ஆர்ட் ஆஃப், லைக் ஒரு கம்யூனிகேஷன் வந்து ஒரு டான்ஸ் மாதிரி, ஒரு பெயிண்டிங் மாதிரி, ஒரு ஆர்ட்ஃபுல்லாக பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ வித் லாட் ஆஃப் ஐடியாஸ், வித் லாட் ஆஃப் கிளாரிட்டி இன் இட், அந்த ஒரு ஒரு ஆர்டிஸ்டிக்கா இருக்கிறது தான் அந்த ஏஸ்தட்டிக்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ். ஸோ அப்பியரன்ஸ்னு சொல்லும்பொழுது நம்ம எப்படி வந்து அப்பியர் பண்ணிக்கிறோம். ஸோ ஆள் பாதி ஆடை பாதின்னு இருக்குல்ல. ஸோ நம்மளுடைய அப்பியரன்ஸ், நம்ம இப்போ ஒரு டீச்சர்னா டீச்சருக்குன்னு ஒரு லுக் இருக்கு. ஒரு 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 விமென்னா ஒரு நம்ம சைடில் நார்த், நம்ம சைடில் சாரி சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலை கட்டிக்கிட்டு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு கெஸ்டர் இருக்குன்னு, அவங்களுக்குன்னு ஒரு டீசெண்டான ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்மளுடைய அவுட்லுக் இருக்குல்ல, அவுட்லுக், அதுதான் வந்து இந்த அப்பியரன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ தீஸ் ஆர் த, இது பேஸ்ட் ஆன் த சேனல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ ஃப்ளோ ஆஃப் கம்யூனிகேஷன்னா எப்படி ஐராக்கியல் வேல போகுது, லைக் ஹாரிசாண்டலா இல்லை வெர்டிக்கலா இல்லை டயக்னலா போகுதா. ஸோ இப்போ ஹாரிசாண்டல்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் ஹாரிசாண்டலுக்கு இன்னொரு வார்த்தை லேட்ரல். லேட்ரல்னா என்ன? சேம் லெவல். ஓகேங்களா? இதுதான் கீவேர்ட். ஸோ ஒரே லெவல்ல இருக்கிற பீப்புள் கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்ஃப்ளிக்ட் ரிசால்வ் பண்றதா இருக்கட்டும், எக்ஸ்சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும் விஷயங்கள, இல்லை கோஆர்டினேட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், ஆர் டு ப்ரொமோட் தி சோஷியல் ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்டிக்கல். ஸோ வேர்டிக்கலி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ இது வந்து ஒரு டாப் டவுன் அப்ரோச், இல்லைனா டவுன் டாப் அப்ரோச், அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட். ஒரு சுப்பீரியர் கிட்ட இருந்து சபார்டினேட் கிட்ட வருது, சபார்டினேட் இருந்து சுப்பீரியர் கிட்ட போகுது. ஸோ டவுன்வர்ட் அப்படின்னா அது என்ன மாதிரிலாம் வரும்? ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்றாங்க, இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூ பண்றாங்க சபார்டினேட்டுக்கு, மேல் அதிகாரின்னா அது வரும். இதுவே அப்வர்ட்னா கீழே இருக்கிற ஒரு தொழிலாளி மேல இருக்கிற முதலாளி கிட்ட பேசுற மாதிரி. ஒரு இட்ஸ் லைக் ஃப்ரம் த லோவர் லெவல் இந்த மாதிரி சஜஷன்ஸ் கொடுக்கறது, கிரீவன்ஸ் கொடுக்கறது, ஓப்பன் டோர் பாலிசி சொல்றது, கொஷினர்ஸ், இந்த மாதிரிலாம், ஆம்புஸ்மேன், ஆம்புட்ஸ் பர்சன்.
இந்த மாதிரிலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டயகனல் ஆர் வெர்டிக்கல். ஸோ டயகனல் ஆர் வெர்டிக்கல்னு சொல்லும்பொழுது ஒரு கிராஸ் ட்ரைனிங் இருக்கும்ல. ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் வேலை கத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மார்க்கெட்டிங்ல ஒரு பர்சன் இருக்காரு. அவர் வந்து ஒரு ஹெச்ஆர்ல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஹியூமன் டிபார்ட்மெண்ட் லைக் ஒரு ரெக்ரூட்டிங் டிபார்ட்மெண்ட் இல்ல ஒரு ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் ஒரு ஒர்க் இருக்கு. ஸோ அந்த ட்ரைனிங்ல இவர் எடுத்து போட்டு அவங்க ஒர்க் பண்றது. ஹெச்ஆர் வந்துட்டு மார்க்கெட்டிங் போகிறது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒருத்தங்களோட கம்யூனிகேஷன் பண்ணுறது. இல்லைன்னா மார்க்கெட்டிங்கோட மேனேஜர் வந்துட்டு வேற ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிட்ட பேசிக்கிறது. இந்த மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பேசுறது. சரிங்களா? இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் பண்ணுவாங்க. யூஸ்வலி லைக் ஒரு ஓரல் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், ஒரு ரிட்டன் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இதெல்லாமே வேர்பல் கம்யூனிகேஷன் எழுத்தின் மூலியமா போகிறது. ஆர் தேர்ட் என்ன சொன்ன நான் வேர்பல் கம்யூனிகேஷன் கெஸ்டர் மூலியமா போகிறது. லைக் அவங்களுடைய ஃபீலிங்ஸ், ஆட்டிடியூட், எமோஷன்ஸ் இதெல்லாமே வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் பேஸ்ட் ஆன் கம்யூனிகேஷன் பேஸ்ட் ஆன் ஆர்கனைசேஷனல் ரிலேஷன்ஷிப். ஸோ ஆர்கனைசேஷனல் ரிலேஷன்ஷிப்ல ஃபார்மல் ஐராக்கி லெவல், இன்ஃபார்மல் ஆர் கிரேப் வைன் மெத்தட். ஸோ ஃபார்மல்னு சொல்லும் பொழுது ஸோ இட்ஸ் லைக் வெரி ஸ்ட்ரக்சர்டு வே. ஸோ இதில் ஒரு டாஸ்க் ஓரியன்டாக இருக்கும். அண்ட் வேர்ட்டிக்கலாக இருக்கலாம், ஹாரிசான்டலாக இருக்கலாம், டயகனலாக இருக்கலாம். இப்போ நம்ம பார்த்தது கீழே இருக்கும். இன்ஃபார்மல்ன்றது லைக் ஒரு சோஷியல் மெசேஜாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு மெசேஜ், இந்த மாதிரி. இதில் நமக்கு கிரேப் பாயிண்ட் மெத்தட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ள நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்ட் நெட்வொர்க். இந்த சிங்கிள் ஸ்டாண்ட் நெட்வொர்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட இருந்து இன்னொருத்தங்க கம்யூனிகேட் பண்ணி இன்னொருத்தங்க கம்யூனிகேட் பண்ணி இன்னொருத்தங்க கம்யூனிகேட் பண்ணி லாஸ்ட்டாக பி கிட்ட கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இங்கே ஃபாலோ ஆகும். ஏ வந்து டைரக்டா சொல்லாம 3 பேர்கிட்ட சொல்லி பி கிட்ட சொல்றது. இதுவே காசிப் நெட்வொர்க்ன்றது ஒரு இண்டிவிஜுவல் ஒரு காமனா லைக் ரேண்டமா எல்லார்கிட்டயுமே சொல்றது. நான் செலக்டிவ்லி. அண்ட் ப்ராபபிலிட்டி நெட்வொர்க் கம்யூனிகேஷன் இன் கிரேப்வைன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இண்டிவிஜுவல் வந்து கம்யூனிகேட் ரேண்டம்லி வித் அதர்ஸ் வித் வித் அக்கார்டிங் டு த லா ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? கிளஸ்டர் நெட்வொர்க்னு சொல்லும்பொழுது இங்கே இண்டிவிஜுவல் கம்யூனிகேட் வித் ஒன்லி தோஸ் இண்டிவிஜுவல் ஹூ ஈட் ட்ரஸ்ட். ஸோ கிளஸ்டர்ன்றது நம்பிக்கை கூடியவங்ககிட்ட மட்டும் சொல்றது. ஓகேங்களா? இது தாண்டி வேற என்ன கம்யூனிகேஷன் நெட்வொர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்ட், வீல் கம்யூனிகேஷன் சுழற்சி மூலியமா ஒருத்தர்கிட்ட சொல்லி இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அப்படி இப்போ ஏ இருக்காரு, ஏ வந்து பி கிட்டயும் சொல்லுவாரு, சி கிட்ட சொல்லுவாரு, டி கிட்ட சொல்லுவாரு, இ கிட்ட சொல்லுவாரு. இந்த மாதிரி சொல்லி சொல்லி அப்படி ஒரு வீல் மாதிரி சொல்லிக்கிறது. ஒருத்தங்கிட்ட மாத்தி மாத்தி ஒருத்தங்கிட்ட சொல்றது. சர்க்குலர் கம்யூனிகேஷன்ன்றது ஒரு மெசேஜ் மூவ்ஸ் அஸ் அ சர்க்கிள். அண்ட் வீல் ஃப்ளோ கம்யூனிகேஷன் சொல்லும்போது இங்கே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் த ஃப்ளோ ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கும். ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்காது. அண்ட் ஒய் கம்யூனிகேஷன் சிம்பிள் ஒய் மாதிரி இங்கே வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க் இருக்கும். தே வில் பி இன்ஃப்ளூயன்சிங் த ஃப்ளோ ஆஃப் ப்ரீ டிட்டர்மைன் பாத். இதன் மூலியமா தான் போகும். இவன் நீங்கள் டேரெக்டா உங்களுக்கு ஏதாவது ஒரு queryனா உங்களோட ஹையர் அத்தாரிட்டிகிட்ட போயிடக்கூடாது, ஹெச்ஆர் கிட்ட போயிடக்கூடாது, உங்கள் சுப்பீரியர் கிட்ட போயிட்டு அந்த சுப்பீரியர் அவங்க மேனேஜர் கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் தான் இப்படி போகணும் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பேஸ்ட் ஆன் ஏஜென்ட்ஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் ஆன் கம்யூனிகேஷன். யார் யாரெல்லாம் ப்ளே பண்ணுவாங்க ரோல்னு பேசிடணும். கரெக்டுங்களா? இங்கே ஃபர்ஸ்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா இன்டர்பர்சனல். ஸோ இன்டர்பர்சனல் இஸ் லைக் பிட்வீன் டூ பர்சன். இன்ட்ரா பர்சனல் நமக்குள்ளே இன்ட்ரான்றது நமக்குள்ளேயே நம்ம பேஸ் பண்ண ஒரு உள்ள ஒரு பட்சி பேசுறதுன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி. ஸோ நான் இந்த டெசிஷன் எடுக்கலாமா வேணாமா, இந்த டெசிஷன் எடுக்கலாம், இது நமக்கு நல்லது அப்படின்னு தோணும். குரூப் கம்யூனிகேஷன்ன்றது மோர் தென் 2 பேசிக்கிறது. மாஸ் கம்யூனிகேஷன்ன்றது ஒரு லார்ஜர் குரூப் பேசுறது, கம்யூனிகேட் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எதுக்காக கம்யூனிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இட்ஸ் லைக் பேசிஸ் ஆஃப் பிளானிங், மோட்டிவேஷன். ஸோ ஒரு ப்ராப்பராக ஒரு அலைன்மெண்ட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் கமிட்மெண்ட் டு ஆர்கனைசேஷன் ஆப்ஜெக்டிவ்ஸ், கோஆர்டினேஷன் இன்னும் பெட்டராக இருக்கும், அடாப்ஷன் டு த எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட், இன்டர்னல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்டர்பிரைஸ், ஹெல்த்தி இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இட் ஹெல்ப்ஸ் டு பெர்ஃபார்ம் த மேனேஜர் ரோல், இட் ஃபெசிலிட்டேட் த லீடர்ஷிப், ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும், சப்ஸ்டன்ஸ் டு ஆர்கனைசேஷனல் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ஸ். கோட் பேஸ் கொஸ்டினில் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி 7 C's ஆஃப் கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது கிளாரிட்டியாக இருக்கணும்,
முழுமையா இருக்கணும், கம்ப்ளீட்டா இருக்கணும். அண்ட் கன்சிஸ்டன்ட், எது தேவையோ அதை ப்ரிஸ்கிரைப்டா சொல்றதா இருக்கணும். கான்கிரீட்னஸ், ஸோ அதில் ஸ்ட்ராங்கா இருக்கணும், நம்ம சொல்ற விஷயத்த கரேஜியஸா ரிஃப்ளெக்ட் பண்ணணும், கரெக்டா இருக்கணும், கன்சிடர் பண்ணணும். இதுவே 4S ஆஃப் கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாகவும் ஸ்ட்ரென்த்ஃபுல்லாகவும் இருக்கணும், ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், சிம்பிளா இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேசிஸ் ஆஃப் பிளானிங், இதனால லைக் என்னென்னலாம் நடக்கும், மோட்டிவேஷன், நம்ம பார்த்த கேரக்டரிஸ்டிக்ஸ், நேச்சர், இம்பார்ட்டன்ஸ், இது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் வரும். 4S ஆஃப் கம்யூனிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி இங்கே 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 வந்துட்டு ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த் வந்திருக்கு, ஷார்ட்னஸ், சிம்பிளிசிட்டி அண்ட் சின்சியாரிட்டி இருக்கணும். நம்ம கொடுக்கறதுல சின்சியாரிட்டி இருக்கணும். ஜஸ்ட் டைப் வேற, ஜஸ்ட் லீவ் இட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்பல் அண்ட் நான் வேர்பல் கம்யூனிகேஷன். ஸோ வார்த்தைப்படி சொல்றது, நான் வேர்பல்ன்றது லைக் மோர் தென் வேர்ட்ஸ், லைக் ஒரு கெஸ்டர், எப்படிப்பட்ட ஒரு திங்ஸை நம்ம கம்யூனிகேட் பண்ண போறோன்றது. கீ கான்செப்ட் ஆஃப் லாங்குவேஜஸ்னா லைக் ஒருத்தங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றது இருக்குல்ல. ஸோ என்ன கண்டென்ட்ல சொல்றோம், என்ன மாதிரி ஏஜ் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க, எப்படிப்பட்ட ஃபேஷன்ல அவங்க இருக்காங்க, என்ன ட்ரெண்ட்ல இருக்காங்க, இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். நான் வெர்பல்னு சொல்லும்பொழுது பாடி லாங்குவேஜ், ஸோ நம்மளுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், நம்மளுடைய ஐ மூமெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம எப்படி மூவ் பண்ணுறோம், போஸ்டர், நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ன பொசிஷனில் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம தொட்டு பேசுறது, நம்மளுடைய சர்க்கிள் லெவல்னு இருக்குல்ல, இவங்க கிட்ட தான் இவ்வளோ லெவலில் இருக்கணும். பேரா லாங்குவேஜ், சைலன்ஸ், இது எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ நான் வெர்பல் கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே வரும். ஸோ டிஸ்டன்ஸ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கணும்னா 0 to 45 சென்டிமீட்டருக்குள்ளே நம்ம இருக்கலாம். இதுவே ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா 45 சென்டிமீட்டர் to 1.2 மீட்டர். அண்ட் இதுவே சோஷியல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா 1.2 மீட்டர்லேருந்து 3.6 மீட்டர். இதுவே பப்ளிக் டிஸ்டன்ஸ், ஒரு பர்சன், நமக்கு தெரியாத ஒரு பர்சன் இருக்காங்க, ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னா 3.6 மீட்டர் to 4.5 மீட்டர் நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இதை தாண்டி ஃபர்தர் அக்செப்டன்ஸ் ஆஃப் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் வந்து போலிக்ரா போலிக்ரோனாமிக், மோனோக்ரோனாமிக், இது எல்லாமே லைக் ஆட்டிடியூட்ஸ், எப்படி வந்து இவங்க ரியாக்ட் பண்றாங்க கம்யூனிகேஷன்ல அப்படின்னு சொல்றது. ஸோ போலிக்ரோனிக்னு சொல்லும் பொழுது லைக் லைக் ஒரு டெலிவிஷன் வாட்ச் பண்றது, இன்டர்நெட், லைக் ஃபோன்ல பேசுறது, இதெல்லாமே. மோனோக்ரோனிக் அப்படின்னு சொல்லும் பொழுது மோனோனா தனி, கரெக்ட்டுங்களா? The individuality. So they will be working in a style where there only one thing is done at a time. So ஒரு இதுதான் பண்ணுவாங்க அவங்க. ஒரு கம்யூனிகேஷன்னா அந்த கம்யூனிகேஷன்ல மட்டும்தான் அவங்க அவங்க குறியா இருப்பாங்க அதுல. யூசிங் ஆஃப் த என்விரான்மெண்ட், பொசிஷன், ஸ்டேட்டஸ் சிம்பிள், கிராஃபிக், பிக்சர்ஸ், இது எல்லாமே ஃபர்தர் ஆஸ்பெக்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளஸ்டர்னா என்ன சொல்லியிருந்தேன்? கிளஸ்டர் இன் சென்ஸ் வி கேன் the ஐடியா வேர் லைக் நம்பிக்கையானவங்க கிட்ட மட்டும் தான் அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்பிக்கையானவங்க கிட்ட மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே நான் வெர்பல் கம்யூனிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் இன்டர்பிரிட்டிங் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் லைக் லைக் ஈஸியாக எல்லாருக்கிட்டும் நம்ம ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணிட மாட்டோம். ஸோ ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், ஐ மூமெண்ட்டாக இருக்கட்டும், கெஸ்டர், பாடி மூமெண்ட், போஸ்டர், டிஸ்டன்ஸ், இது எல்லாமே இதுலேயும் வரும். நான் வெர்பல் கம்யூனிகேஷன் பாசிட்டிவ் எஃபெக்ட்னா லைக் ஸ்மைல் பண்ணுறது, நாடிங் ஆர் ஹெட், கெஸ்டர், சிட்டிங் இன் அப்ரோப்ரியேட் பொசிஷன், லிசனிங் வெரி கேர்ஃபுல்லி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்டர் கல்ச்சர் அண்ட் குரூப் கம்யூனிகேஷன். ஸோ நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன், நம்ம ஊர்ல இருக்க கல்ச்சர் வெளி ஊர்ல வேற மாதிரி இருக்கும். இங்க ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கால பாத்தீங்கன்னா பீப்புள் வில் ஷேக் ஹேண்ட், கரெக்ட்? நம்ம வந்து நமஸ்தே சொல்லுவோம், வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ ஒருத்தங்களுக்கு மாறுபடும். அதே மாதிரி லைக் இது ஏன் இன்டர் கல்ச்சரல் நம்ம பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்போ ஒரு மக்கள் இங்க இருந்து வேற ஒரு இடத்துல போய் எம்ப்ளாயி ஒர்க் பண்றாருன்னா, அந்த இடத்துல அவர் எப்படி நடந்துக்கணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வேர்ல்டு வைட் மார்க்கெட்டிங் கேம்பெயின் நடக்கிறதா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் வந்து இது பூஸ்ட் பண்ணும் குளோபலைசேஷனை. இதுல 2 ட்ரெண்ட் இருக்கு இங்க. குளோபலைசேஷன், மல்டி கல்ச்சரல் ஒர்க் பிளேஸ். ஸோ குளோபலைசேஷன் வந்து இட்ஸ் லைக் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் பண்றது. மல்டி கல்ச்சரல் ஒர்க் பிளேஸ்ன்றது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கல்ச்சர்லாம் வந்து ஒர்க்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது. சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நார்த் இந்தியா வில் கண்ணை பார்த்து பேசுறது வந்து ஆனஸ்டின்னு சொல்லுவாங்க. இங்க ஏஷியன்ல கண்ணை பார்த்து பார்த்துட்டே இப்படி முறைச்சிட்டே இருந்தா, என்ன முறைக்கிறீங்க, டிஸ்ரெஸ்பெக்ட் இல்லாம எல்டரை அப்படின்வாங்க. ஸோ பார்க்கறது இப்போ மென்மையா பார்க்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம கை ஆட்டுறோம் அப்படின்னா, இப்போ கை ஆய் அப்படின்னு சொல்றதுக்கு ஆய் சொல்லுவோம், நிறுத்துங்கன்னு சொல்றதுக்கும் ஸ்டாப்ன்றதுக்கும் இப்படி சொல்லுவோம். ஒரே ஆக்ஷன் தான், பட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுதுல்ல, அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி இப்போ தம்ஸ் அப் இந்த மாதிரி சொல்றது வந்து லைக் ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குட் அப்படின்னு சொல்றதுக்கு, ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ரூடா சொல்றது, என்ன அப்படின்றதுக்கும் இப்படிதான் சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி பண்றது. நெக்ஸ்ட் பேரியர் ஆஃப் கம்யூனிகேஷன், என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். பிசிக்கல் ஓகே, பேரியர் ஆஃப் கம்யூனிகேஷன்ல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேரியர்ல பிசிக்கல் பேரியர் விச் இஸ் லைக் விச் வில் பி காஸ்ட் பை டைம். ஸோ நேரத்துக்கு கிடைக்கணும், எந்த ஒரு விஷயத்தையும் நேரத்துக்கு சொல்றது, எந்த இடத்துல சொல்றோம், என்ன ஸ்பேஸ்ல சொல்றோம், என்ன கிளைமேட், நாய்ஸ், சாய்ஸ் ஆஃப் மீடியம். ஸோ எப்படி சொல்ற, எந்த விதத்துல சொல்றோன்றதும் இருக்குல்ல, எப்படி யூஸ் பண்றோம், லைக் ஆன்லைன்லயா இல்லை டைரக்டாவா, இது எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் பேரியர் காஸ்ட் பை ராங் சாய்ஸ் ஆஃப் மீடியம். ஸோ நம்ம வந்துட்டு லைக் எந்த ஒரு விஷயம், இப்போ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம ஃபோனில் பேசுவேன்னா நேரில் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? இப்போ அந்த வந்து விஷயத்த ஃபோனில் பேசுகிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அவங்க தர மாட்டாங்க நமக்கு. அதுதான், அதனாலையுமே அந்த கம்யூனிகேஷன் வந்து எஃபெக்டிவ் இல்லாமல் போயிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிமேட்டிக் பேரியர். செமாட்டிக் பேரியர்ல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசிங் வேர்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் மீனிங், அப்புறமா ஒரு ஃபேக்கல்ட்டி ஃபால்ட்டி டிரான்ஸ்லேஷன், அவங்க ஒன்று சொல்ல இவங்க ஒன்று சொல்லிடுவாங்க, அன்கிளியர்டு அசம்ஷன்ஸ்னால நான் இப்படி தான் நினச்சிட்டு இருந்ததுனால இதை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றது. டினோட்டேஷன், கொனட்டேஷன். டினோட்டேஷன்ன்றது மீனிங், கொனட்டேஷன்ன்றது ஃபீலிங் ஆஃப் இட். இப்போ பீஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, பீஸ். ஸோ ஒரு டவ் அப்படின்னா, ஒரு புறா அப்படின்னா அதுக்கான பேர் வந்து டவ் டிக்ஷனரியில். ஆனால் இப்போ புறாவோட லிட்ரல் ஃபீலிங் அப்படின்னா சமாதானம், பீஸ்ல. அதுதான் டெக்னிக்கல் ஜாகான்ஸ். டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்க்கான அண்டர்ஸ்டாண்டிங் வேற மாதிரி இருக்கும். அண்ட் பேட் எக்ஸ்பிரஷன்ஸ்னாலுமே வர பிரச்சனைகளை தான் இந்த செமாட்டிக் பேரியர்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைக் கல்ச்சுரல் பேரியர்ஸ் காஸ்ட் பை த டைவர்சிட்டி ஆஃப் கல்ச்சர். இங்கே ஒரு கல்ச்சர் இருக்கும், நார்த் இந்தியாவில் ஒரு கல்ச்சர் இருக்கும். ஸோ அதனால ஒரு கம்யூனிகேஷன் பேரியர் வர்றது. சைக்கோலாஜிக்கல் ஆட்டிடியூட் பிஹேவியர்ன்றது நம்மளுடைய மூட், ஆட்டிடியூட், ரிலேஷன்ஷிப், இந்த நம்மளுடைய மூட் ஸ்விங்னால இருக்கிற நம்ம ஒரு ஆட்டிடியூடாக நம்ம எப்படி வந்துட்டு ரியாக்ட் பண்ணிக்கிறோம், அதனால வர பிரச்சனைகள். அதனால லைக் ஒரு ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணல, எஃபெக்டிவாக லிசன் பண்ணாமல் கம்யூனிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனால வர பிரச்சனைகள். பேரியர் காஸ்ட் பை வேரிங் perception of reality, which will be caused by the level of understanding and comprehension. ஸோ இங்கே வந்துட்டு ஒருத்தவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் ஒருத்தவங்களுடைய கண்ணோட்டத்தில் ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அது பேஸ் பண்ணி வர விஷயங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன். கிளாஸ் ரூமில் லைக் ஒரு டீச்சர் எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணலாம் இன்னும் வந்துட்டு எஃபெக்டிவாக, ஒரு ஒரு கிளாரிட்டி இருக்கணும், சவுண்டாக இருக்கணும், லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், கிளாஸ் ரூமில் கான்செப்ட் வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்டஃப்லாம் இருக்கணும். இதில் வந்து நேச்சர்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங், கிளாஸ் ரூம் சைஸ், இண்டிவிஜுவல், ஸ்மால் குரூப் இன்ஸ்ட்ரக்ஷன், லார்ஜ் குரூப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டீச்சிங் ஆப்டிடியூட்லேயே நம்ம என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்போம்ட்டு சொல்லியிருந்தோம். பார்க்காதவங்க யூ கேன் கோ அண்ட் வியூ செக் இட் ஆன் இட். ஓவர்ஹெட்ஸ், ப்ரொஜெக்டர், ஆடியோ வீடியோ ரிசோர்சஸ், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெக்னாலஜி திங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இதை தாண்டி ஒரு கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாக இருக்கணும்னா நல்லா லிசன் பண்ணணும்,
கோல்ஸை கிளியரா டிஸ்கிரைப் பண்ணிடணும். அப்ரிஷியேட் பண்ணணும். யாராவது ஸ்டூடெண்ட் முன் வந்து சொன்னாங்கன்னா மேக் அ கிரேட் கனெக்ட் வித் தம். அண்ட் டீம் ஒர்க் இருக்கணும். ஃப்ரெண்ட்லி என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இதுவே மாஸ் மீடியா சொசைட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கம்யூனிகேஷனை ஒரு பெரிய லெவல் மாஸ் ஆடியன்ஸ்க்கு கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாமே. ஒரு கரெக்டாக ஒரு ஒரு லஞ்ச் டைமில் ஒரு டிவி அட்வர்டைஸ்மெண்ட் வருது அப்படின்னா ஒரு ஒரு வெயில் காலத்தில் உச்சி வெயில் அடிக்குது, ஒரு ஏசி அட்வர்டைஸ்மெண்ட் வருதுன்னா அங்கே வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா அதை பார்க்குறாங்கன்னா அம்மா கண்டிப்பாக ஆசை வரும். அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க, அவங்க வீட்டுக்காரர்கிட்ட நம்ம ஏசி இல்லை நம்ம வீட்டில் வாங்கலாமே, இங்கே பாருங்க ஆஃபரில் போட்டிருக்காங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு பெரிய மக்களை போய் ரீச் பண்ணுற அளவுக்கு கொடுக்குற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லைன்னா ஒரு கம்யூனிகேஷன் தான் அந்த மாஸ் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், மாஸ் மீடியா கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லார்ஜஸ்ட் ஸ்கேட்டர்ட் ஹெட்ரோஜீனியஸ்ன்றது பல்வேறுபட்ட பீப்புளை போய் ரீச் பண்ணுறது சேம் டைமில். இங்கே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மீடியா, பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா, அவுட்டோர் மீடியா, டிரான்சிட் மீடியா, நியூ மீடியா, டிஜிட்டல் மீடியாவில் அதை பற்றி இது எல்லா மூலியமாகவும் இந்த மாஸ் மீடியாக்கள் வரும். சரிங்களா? ஸோ பிரிண்ட்டுன்னு சொல்லும்பொழுது நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ், புக்ஸ், நாவல்ஸ், காமர்ஸ் இதெல்லாம் வரும். சாரி, காமிக்ஸ்லாம் வரும்ல அது. இதுவே வந்து எலக்ட்ரானிக்னா ஃபிலிம், டிவி, ரேடியோ இதெல்லாம் வரும். அவுட்டோர் மீடியானா லைக் போஸ்டர், சயின்ஸ் பிளக்கார்ட், பேனர்ஸ், வால்பேப்பர்ஸ்லாம் இருக்குல்ல அது. டிரான்சிட் மீடியானா லைக் பஸ்ஸில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும் பார்த்தீங்களா, டாக்ஸி அட்வர்டைசிங், ரெயில் அட்வர்டைசிங் இதெல்லாமே. இப்போ இருக்கிற டிஜிட்டல் மீடியாஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சோஷியல் மீடியா, இமெயில்ஸ் மூலிமா நமக்கு கம்யூனிகேஷன் வருது, வெப்சைட், அப்புறமா பிளாகிங், ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், அதே மாதிரி இ புக்ஸ், இ ஃபோரம், ஐபிடிவின்றது இன்டர்நெட் ப்ரோட்டோகால் டிவி, டிஜிட்டல் வீடியோஸ், வர்ச்சுவல் வேர்ல்டு ரியாலிட்டி, வெப்காஸ்ட், பாட்காஸ்ட், இன்டர்நெட் ரேடியோ இது எல்லாமே இருக்குது. ஸோ மாஸ் மீடியா அண்ட் சொசைட்டியுமே ரொம்ப இன்டர் கனெக்டட் ஆனது. தே வில் பி ஃபோர்காஸ்டிங் த டெமோக்ரஸி அண்ட் ப்ளூரலாரிட்டி. லைக் காமனாக என்ன இருக்குது அவங்களுக்கு அதை போய் எப்படி சேர்க்கலாம் அப்படின்றது. ஸோ பேஸ்ட் ஆன் என்டர்டைன்மெண்ட், பொலிட்டிக்கல் அவேர்னஸ், கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன், கேட்டலிஸ்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே. ஸோ இதில் இது எல்லாமே இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ. ஸோ கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன்ன்றது ஒரு இடத்துல இருக்கிற கல்ச்சரை இன்னொருத்தங்களுக்கு எடுத்துகிட்டு போய் சொல்கிறது. கேட்டலிஸ்ட் ஃபார் டெவலப்மெண்ட்ன்றது மீடியா யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் வேஸில் பீப்புளை ரைட்டான பாத்தில் கொண்டு போகிறது. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குது, பாலிசிஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் லைக் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். இந்த மாதிரிலாம் அவங்கள கம்யூனிகேட் பண்ணி விழிப்புணர்வு கொடுக்கறது. இதனால வந்து சொசைட்டியில் ஒரு பெரும் மாற்றம் உருவாகும். ஓகேங்களா? இதில் வந்து லைக் ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும் எல்லா மக்களுக்குமே, ஆண் பெண் என்ற டிஸ்கிரிமினேஷன்லாம் இல்லாமல். லைக் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால விஷயங்கள் இருக்கிறதுனால சீக்கிரமாக விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ மீடியா லிட்ரஸி இதுலேயும் இன்வால்வ் ஆகும். ஏன்னா தே நீட் டு லேர்ன் த மீடியா வைஸ்லி அண்ட் எஃபெக்டிவ்லி. ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும் இதில். அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து வேரியஸ் சோர்சஸில் போகும். ஸோ இதுவுமே வந்து இங்கே ரிசீவர் வந்து எப்படி இதை எடுத்துக்கிறாங்கன்றதுமே ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஆக்டிவ் லிசனிங். ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ. லிவிங்.